மறுமை நாள் நம்மீது வராமல் இருக்கின்றதே, என்ன விஷயம் என்று நிராகரிப்பாளர்கள் கேட்கின்றார்கள். கூறுங்கள், மறைவானவற்றை அறியக்கூடிய இறைவன் மீது ஆணையாக, அது உங்கள் மீது வந்தே தீரும். வானங்களிலும் பூமியிலும் அணு அளவு பொருள் கூட அவனை விட்டு மறைந்திருக்கவில்லை. அணுவை விட சிறியதோ அதைவிட பெரியதோ அனைத்துமே ஒரு தெளிவான ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த மறுமை வருவது நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவதற்காகத்தான். அவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான நற்பேரும் இருக்கின்றன. எவர்கள் நம்முடைய வசனங்களை தோல்வியுறச் செய்திட கடுமையாக முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய மிக மோசமான வேதனை இருக்கிறது. நபியே, இறைவனிடமிருந்து மீது இறக்கி அருளப்பட்டிருப்பது எதுவோ அது முற்றிலும் உண்மையானதென்றும், அதுவே ஆற்றல் மிக்கவனும் மாபெரும் புகழுக்குரியவனுமான இறைவனின் பாதையை காண்பிக்கின்றது என்றும் ஞானமுடையவர்கள் நன்கறிகின்றார்கள். இந்த மனிதர் அல்லாஹுவின் பெயரால் பொய்யை புனைந்து கூறுகின்றாரா அல்லது இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கின்றதா என்பது புரியவில்லையே. இல்லை, உண்மையில் மறுமையை நம்பாதவர்கள்தாம் வேதனைக்கு ஆளாகப் போகிறார்கள். மேலும் மிக மோசமாக வழிகெட்டு போனவர்களும் அவர்கள்தாம். இவர்கள் தங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் சூழ்ந்துள்ள வானத்தையும் பூமியையும் என்றுமே பார்த்ததில்லையா என்ன? நாம் நாடினால் இவர்களை பூமிக்கடியில் ஆழ்த்தி இருப்போம், அல்லது வானத்தின் சில துண்டுகளை இவர்கள் மீது விழச் செய்திருப்போம். இறைவன் பக்கம் திரும்புகின்ற ஒவ்வொரு அடியானுக்கும் உண்மையில் இதில் ஒரு சான்று இருக்கிறது.